சிவாய நம. இரவு வணக்கம் மக்களே. என்ன நம்ம இரவு வணக்கம்னு சொல்கிறாங்களா? இப்போ வந்து நைட்டு 12:30 மணிங்க. ஏன்னா வண்டிங்க சத்தம் வந்து எங்கள் தெருவிலலாம் டொரு டொருன்னு போகும். அந்த வண்டிங்க சத்தம் இல்லாமல் இது அமைதியாக பேசி அமைதியாக போடக்கூடிய பதிவுங்க. இது ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னம்மா அப்படி முக்கியமான பதிவுன்னு கேட்குறீங்களா? நம்ம விவசாயத்துறையை பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன்னா நம்ம விவசாயத்துறை வந்து அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க. காரணம் வந்து மக்களாகிய நாமளும் நம்ம கவர்மெண்ட்டும் தான் இந்த விவசாயத்துறையை வந்து அழிச்சிட்டு வர்றாங்க. எப்படி அழிச்சிட்டு வரான்னு கேட்குறீங்களா? விவசாயம் வந்துங்க சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்குவோம். அரஜான் வயிற்றுக்கு தாங்க எல்லாரும் உழைக்கிறது. யாரும் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. எல்லாத்தையும் கோடி கோடியாக வச்சுன்னுக்கிறவங்களும் அந்த மண்ணுக்கு தான், அந்த ஒன்றும் இல்லாத ஏழையும் அந்த மண்ணுக்கு தான். ஆனால் இருக்கிற வரையும் லட்சக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து நம்ம விவசாயிங்களால தான் ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னா, நம்ம விவசாயத்துறையை வந்து நம்ம அழிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சாப்பாட்டுக்கு உண்டானவங்கள நாம் காப்பாற்றணும். யார்? நம்ம கவர்மெண்ட் வந்து முக்கியமாக காப்பாற்றணும். ஏம்மா இந்த பதிவு நீ உனக்கு என்னம்மா ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக எனக்கு ரைட்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா பாருங்கள், நான் வந்து இப்போது பூ விற்கிறவ தான். நான் பூ வியாபாரம் செய்கிற அம்மா தான். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு மாதத்து அளவில் இந்த பூ வந்துங்க, இந்த பூ வந்து 700 ரூபாய் வச்சுச்சு வரலட்சுமிக்கு. ஆனால் இந்த ஒரு மாதத்து அளவில் இது 100, 120 தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த எல்லோ கலர் சாமந்தி இருக்குது இல்லைங்களா, 30 ரூபாங்க கேஜி, 40 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா. இதில் சென்டரில் யார் கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இது ஒரு கமிஷனுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். விவசாயிங்கிட்ட போய் தோட்டத்தில் போய் வாங்கிட்டு வரதுக்குன்னு ஒரு கமிஷனுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதில் கொண்டாந்து வாங்கின்னு வந்து எல்லாம் அறுத்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன விலைக்கு வாங்குவாங்க? இது 100 ரூபா இருந்தால் அவங்க 70 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஏன்னா அவன் 10 ரூபா 20 ரூபா லாபம் வைக்கணும். மிச்சமாகவே 60 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அவன் 10, 20 லாபம் வைக்கணும். டெம்போக்காரனுக்கு கொடுக்கணும். அவங்க கொண்டாந்து மார்க்கெட்டில் கொடுக்கணும். மார்க்கெட்டுக்காரன் எங்கள் நாட்டு சில்லறை வியாபாரிகளுக்கு அவன் ஒட்டுக்காக விற்றுட்டு அவன் வாங்கின்னு வரவனும் அப்பயே லாபம் சம்பாரிச்சிருவான். இந்த மார்க்கெட்டில் கொடுக்குறவங்க எங்கள் நாட்டு சில்லறை வியாபாரிகள் விற்றுட்டு அவங்களும் லாபம் சம்பாரிச்சிருவாங்க. இதில் நாங்கள் லாபம் சம்பாதிக்காது இல்லைங்க, நாங்களும் லாபம் சம்பாதிப்பேன். எப்படின்னா, நான் வந்து பாருங்கள், இந்த கம்மியாக இருக்குது 30 ரூபான்னு சொல்லி 30 ரூபா 50 ரூபான்னு 2 வகை பூ போட்டுன்னு வந்தேன். நான் 50 ரூபா 30 ரூபான்னு சொல்லி ஒரு 50 கேஜி போட்டுன்னு வந்தேன். அந்த 50 கேஜி பூவையும் நான் வந்து ஒரு 30-35 கேஜி பூ விற்றுட்டேன். மிச்சம் ஒரு 5 கேஜி பூ வந்து நான் வந்து குப்பையிலலாம் போடவே மாட்டேன் மக்களே. எதுக்கு தெரியுமா? நம்ம கடவுள் கொடுத்தோம்னா அதனுடைய பலன் நமக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதனால் நான் ராமர் கோயில், நம்ம சிவன் கோயில், இப்படி கோயிலாக நான் கோயிலுக்கே ஒரு 2 கேஜி பூவாட்டும் கட்டாதி கொடுத்துட்டேன். சாமிகளுக்கு ஒன்று வைக்கிட்டுன்னு. அப்புறம் ஒரு 10 முளம் மாட்டம் எடுத்து போய் ராமர் கோயிலுக்கு கொடுத்தேன். எல்லா கோயிலுக்கு கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் மட்டும் பொண்ணுக்கு ஒரு 1.5 கேஜி வாங்கின விலைக்கே. இன்னொரு அண்ணன் மட்டும் பொண்ணுக்கு 1.5 கேஜி. இன்னொரு எங்கள் தம்பி ஒய்ஃபுக்கு எப்பயும் என்கிட்ட பூ வாங்காது வந்துச்சு வீட்டாண்ட, நானே வர சொன்னேன், அதுக்கு ஒரு 1.5 கேஜி. இப்படி நான் எல்லாம் கொடுத்து கடவுள் தலைமையில போடுறதுக்கு நான் பூ கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாத மக்களே. எனக்கும் அதில் ஒரு 2500 ரூபா லாபம் கிடச்சிது. எவ்வளோ? 50 கேஜி பூ வாங்கினது சாமிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு 2500 ரூபா லாபம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு கடவுள் நல்ல வழி விடாது. ஆனால் இதில் யார் மக்களே, இதில் வந்து யார் வந்து கெட்டு போகிறாங்க சொல்லுங்கள்? ஏன் கெட்டு போகிறாங்கன்னா, நம்ம விவசாயம் தான் கெட்டு போகுது. அவங்க வந்து ஒரு பெண் வந்து பூ அறுக்க போனாங்கன்னா காலை 7 மணி 8 மணிக்கு போவாங்க. இல்லை ஒரு 6 மணிக்கு கூட போட்டோம். ஆனால் மதியம் 2 மணிக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கூலி 500 ரூபா. அவங்க எவ்வளோ பூ அறுக்குவாங்க? ஒரு 8 கேஜி பூ. இல்லை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற அம்மாவில் இருந்தால் ஒரு 8 கேஜி, இல்லைன்னா ஒரு 6 கேஜி, ஒரு 7. எல்லோரும் 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காது. யாரால் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே சமமாக தான் விவசாயிங்க கூலி கொடுத்தாகணும். ஆனால் அவங்க அறுக்கிறப்பு அவங்க கூலிக்கே வராது. எவ்வளோ அவங்க அறுக்கிறது வந்து விவசாயிங்களுக்கு கூலிக்கே வராது. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்குது? மக்களாகிய நாமளும் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். கவர்மெண்ட்டு தாங்க முக்கியமாக ஸ்டெப் எடுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக விற்கும்போது விற்றுக்கிட்டோம். அவங்க அதிகமாக விற்றா மட்டும் என்னங்க லாபம் சம்பாதிச்சிட்டு போகிறாங்க விவசாயிங்க?
விவசாயிங்க யாருன்னா நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். யாருமே நல்லா இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம் வந்து ஆணு பொண்ணு 60 கஷ்டப்படணும். விவசாயம்னா சாதாரணமானது இல்லைங்க. அத்தனை பேர் கஷ்டப்பட்டாதான் அப்பைக்கும் உங்களுக்கு சோத்துக்கே கஷ்டம். உலகத்துக்கே சோறு போட்டு அவங்களுக்கு சோத்துக்கே கஷ்டம். ஏன்னா விவசாயத்தோட அந்தளவுக்கு ஓடிட்டுருக்குது. இதனால் நம்ம கவர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக பூவாகட்டும், இல்லை ஒரு நெல்லாகட்டும், ஒரு தானியமாகட்டும், எது விளையுதோ அதுக்கு இந்த விலை அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணிடணும். அந்த நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விவசாயம் ஏன் அழியுது? அந்த விவசாயத்துக்கு ஏன் அந்த அளவுக்கு உழைப்புக்கு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணுங்க. இதில் சென்டரில் வரவங்கெல்லாம் லாபத்தை சம்பாரிச்சுன்னு போயிடுறான். ஆனால் அந்த விவசாயம் என்ன பாவம் பண்ணான், என்ன அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது கண் கூட ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நான் இந்த பதிவு போட்டேன் இல்லையா, யாருன்னா இந்த அம்மா சொல்கிறது பொய்யா மெய்யான்னு சொல்லி விவசாயி எந்த விவசாயி முக்கியமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்களோ மறைஞ்சிருந்து அவங்கள கண்காணிங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பதிவு மக்களே, நான் ஏதாச்சும் தவறு பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்தே தீரணும். நம்ம கவர்மெண்ட்டு தாங்க இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். கண்டிப்பாக மக்களே, எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா விவசாயி வந்து இவ்வளோ அழிவு காலம் வர்றது வந்து பாவம். அவங்களுடைய வருத்தம் வந்து என் கண்ணில் தண்ணி வருது. அதனுடைய கஷ்டம் வந்து அவங்க உழைக்கிறாங்கல்ல. இப்போ எங்களாட்டுக்கிறவங்க கூட லாபம் சம்பாரிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியுதா? இதுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி விலை வருதில்ல, இப்போ இந்த விலை தான் சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு போகணும். அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கணும், அவங்க உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கணும். மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் ஒரு தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க மக்களே. பாய் பாய் மக்களே. இந்த பதிவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. திரும்ப இந்த பதிவு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம் மக்களே. திருச்சிற்றம்பலம். பாய் மக்களே.